அன்பு உலகளாவிய பி குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் கார்த்திகேயன் சுவாமி அவர்கள். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பது பெருமிதம் அடைகிறேன். வணக்கம் சார். தமிழக அரசியல் களம் அப்படிங்கிறது ரொம்ப வேகமா ஒவ்வொரு நேரமும் ஒரு புது புது அறிவிப்போட இருக்கு. நேற்று பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்க தாவேக அரசு. இன்று திடீரென்று முதலமைச்சர் வெற்றி பெற்றிருப்பது, அதாவது சிஎம் விஜய், ஜோசப் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றிருப்பது குறிப்பா பெரம்பூர் தொகுதியில செல்லாது அப்படின்னு 3 வழக்குகள் போடப்பட்டிருப்பதாக தெரிகிறது. ஒன்று அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் ஆர் டி சேகர் அவர்களுக்கு தொடுத்திருக்காங்க. பாக்கி 2 பேர் வாக்காளர்கள் தொடுத்திருப்பதாக தெரிகிறது. எப்படி பாக்குறீங்க 3 வழக்குகள் ஜோசப் விஜயின் வெற்றி, பெரம்பூரில் கிடைத்த வெற்றியின் மீது? இது ஆக்சுவலா எல்லா அரசியல் கட்சியும் பண்றதுதான். இது புதுசு கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இன்னொன்னு, இது ஆதவர்ஜுனா அவருடைய தொகுதியிலையும் போட்டிருக்கிறாங்க, மரியம் வில்சன் அவருடைய தொகுதியிலையும் போட்டிருக்கிறாங்க, 3 பேர் மேலேயும் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி தொகுதிகள் இந்த தேர்தலில் வெற்றி செல்லாது அப்படிங்கறதெல்லாம் உடனடியா பலன் தரக்கூடிய வழக்கே கிடையாது. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, 2016 அப்பாவு அவர்கள் ஒரு கேஸ் போட்டாங்க ராதாபுரத்துல. அப்ப இன்பத்துறை ஜெயிச்சாரா இல்லையா, அது எவ்வளவு வருஷம் கழிச்சு தீர்ப்பு நமக்கு தெரியும். கொளத்தூர்ல ஸ்டாலின், அது ரொம்ப லேட்டு. கொளத்தூர்ல ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சது 2011 ஜெயிச்சது செல்லாதுன்னு கேஸ் போட்டது 2017 தீர்ப்பு வந்தது, அவர் வெற்றி பெற்றது செல்லும்னு. அதே மாதிரி 2006 மனோஜ் பாண்டியன் ஒரு கேஸ் போட்டார், வேல்துறை அவர் ஜெயிச்சதுன்னு சொல்லிட்டு, அவர் வெற்றி செல்லாதுன்னு சொல்லிட்டு எத்தனை வருஷம் கழிச்சு வந்தது. அப்போ இது மாதிரி ஒருத்தருக்கும் வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க ரொம்ப ரொம்ப மோசமா தள்ளி வந்தது. அப்போ அந்த கேஸுகளுக்கு என்ன இது இருக்கு? 2019 தான் நினைக்கிறேன் அவருக்கு 2006 அந்த சம்பந்தப்பட்டது. யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த கேஸ் எல்லாம் எதுக்காக போடுறது? என்ன அதனால பலன் என்ன? சும்மா வேணா தற்காலிகமா ஒரு பயம் காட்டலாம், நான் பத்தி அவனை எதிர்த்து கேஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா பேசலாமே ஒழிய வேற ஒண்ணுமே பண்ண முடியாது இல்ல. ஸோ இதெல்லாம் அடிப்படை விஷயங்கள் இல்லாமல் சும்மா போடணும், ஒரு விளம்பரம் கிடைக்கும் அப்படிங்கறதான் போடுறாங்க ஒழிய இதுல ஒண்ணும் லாபமே கிடையாது. இந்த வழக்கெல்லாம் தீர்ப்பு வரும்போது அடுத்தடுத்த ஆட்சி அநேகமா அந்த நகைச்சுவையா சில கார்ட்டூன்லாம் போடுவாங்க, அந்த மாதிரி எங்க தாத்தாவோட கேஸுக்கு நான் தீர்ப்பு வாங்க வந்தேன்ற மாதிரி இவங்களுக்கு நடக்கும். வேற எதுவும் இதுல எல்லாம் பெருசா வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது ஒரு விளம்பரத்துக்காக போடக்கூடிய வழக்கு தான். இல்ல தன்னை சார்ந்தவங்க தன்னை திட்டக்கூடாது, தேர்தல் வேலை சரியா செய்யலன்னு சொல்லக்கூடாது, தலைவரே நான் கேஸ் போட தலைவரே அப்படின்னு சொல்றது, இதுக்கெல்லாம் தான் உதவும். வேற எதுக்கும் இது உதவாது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஸ்டாலின் அவர் கொளத்தூர்ல ஜெயிச்சது செல்லாதுன்னு சைதை துரைசாமி போடுறாரு. அவருக்கு தெரியாதா? தேர்தல் விஷயம் அவருக்கு தெரியாதா? ஆனா கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டு எவ்வளவு வருஷம் கழிச்சு வந்து நீங்க சிதம்பரம் அவர் ஜெயிச்சதே கடைசி நேரத்துல ஒரு ரொம்ப ராஜகண்ணப்பட்ட ரொம்ப நெக் டு நெக்கு ஜெயிச்சாரு. அப்ப என்ன சொன்னாங்க? திரும்பி போடுறாங்க, இல்ல வேணாம் வேலைக்கு ஆகாதுன்னு விட்டாங்க. அது ஸோ சில கேஸ் விட்டுருவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ வந்திருக்க விஜய் இப்பதான் முதல் தடவை அரசியல் வந்திருக்காரு. சரி, அவருக்கு ஒரு விளம்பரம் கிடைக்கணும் இல்லையா? இன்னும் கொஞ்சம் ஏற்கனவே ஏகப்பட்ட இடத்துல ஓடிட்டு இருக்கு. அதனால ரீல்ஸ் எல்லாம் ஓடும்போது நிறைய ரியல்ல கொஞ்சம் விளம்பரம் வரட்டும், ரீல்ஸ் விளம்பரம் போக அப்படிங்கிறதுனால பண்ணியிருப்பாங்க. இது ஒன்றும் பெரிய பலன்லாம் இல்லை மேடம். ஆட்சிக்கெல்லாம் ஆபத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆட்சிக்கு ஆபத்துங்கிறதே பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆட்சிக்கு ஆபத்து திரும்பி தேர்தல் வந்தாலும் இவங்க எப்படி மக்கள் இவங்க மேல என்ன நம்பிக்கை வச்சிருக்காங்கிறது நமக்கு தேர்தல்ல தெரிய போகுது. அதாவது ஆல்ரெடி இன்னொரு தொகுதியில அவர் ஜெயித்து, திருச்சி கிழக்குல ஜெயித்து அதை அவர் ராஜினாமா செய்திருக்கும் வேளையில இந்த தொகுதி மீது குறிவைக்கப்பட்டு இந்த வழக்கு தாக்கல் செய்திருப்பது வேற ஏதாவது ஒரு உள்நோக்கத்தோட, இல்ல ரெகுலரா பண்றதுனாங்க ஒரு பிரச்சனையை கலப்பணும்ட்டு ஒரு ஏழ்றையை கூட்டணும் பண்றதா, இல்ல வேற ஏதாவது உள்நோக்கம் ஸ்பெசிபிக்கா இருக்குன்னு? இல்ல இதுல எல்லாம் உள்நோக்கம் எல்லாம் ஒண்ணும் பெருசா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு இருக்கிற சிஸ்டம்ல இவிஎம்ல அன்னைக்கு அந்த பேப்பர்ஸ் வரைக்கும் எல்லாம் வைக்கணும்னு கோர்ட்டு சொல்லி 45 நாள் டைம் கொடுத்துருந்தாங்க. இப்போ பண்ணிருக்கிறாங்க, லாஸ்ட் மினிட்ல பண்ணிருக்கிறாங்க. அது ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. இது உள்நோக்கம்லாம் இருக்காது. இது எல்லா கட்சிகளும் ஒருத்தர் ஜெயிச்சுட்டா அதுல இருக்கிற முக்கியப்பட்டவர் மேல கேஸ் போடுறதுங்கிறது நடக்கிறது தான். அதனால இது ஒன்றும் பெருசா எடுத்துக்க வேண்டியது. ஓகே சார், தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். நேற்று அஇஅதிமுகவில் இருந்து தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த சபாநாயகர்கிட்ட லெட்டர் கொடுத்த விராலிமலையின் தொகுதி முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் இன்று முதலமைச்சரை சந்திக்க நேரம் கேட்டுள்ளார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
அதிமுகவிலிருந்து விலகி தாவேகாவில் இணைப்பா? இல்ல நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு தான் இருக்கிறோம். வரிசையா விஜய் அவர்களுடைய அந்த தாவேகாவினர் என்ன பேசி எப்படி கனெக்ட் பண்றாங்கன்னா, அதிமுகல இருந்து மட்டும்தான் ஆள் எடுக்கணும், திமுகல இருந்து ஆள் எடுக்கவே கூடாதுன்னு சபதம் எடுத்திருக்காங்க. ஒருவேளை அவங்களே வந்தா கூட உள்ள சேர்க்க மாட்டாங்க போல இருக்கு. இல்ல நீங்க வேணாம் வெளியே போங்க. திமுகல இருந்து தான் ஆல்ரெடி நிறைய பேர் எடுத்து தானே சார் அவங்க வந்து நிக்கவே இல்ல கூட்டணி கட்சி அது எடுத்து நிக்க வச்சிருக்காங்க. இப்போ ஜெயிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்லிட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதிமுகல இருந்து எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ணி இங்க வர வைக்கிறது. நம்ம ஏற்கனவே அதுக்கு ஒரு லாஜிக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். நம்பர்ஸை குறைச்சிட்டா அவருக்கு வந்து ஈஸி, எந்த பிரச்சனையும் இருக்காது. கூட்டணி கட்சி இப்போ திருமாவளவன் கூட என்ன சொன்னார் சமீபமா, ஒரு 2-3 நாள் முன்னாடி நினைக்கிறேன், எந்த நேரம் வேணாலும் நாங்க கூட்டணி விட்டு வெளில வர தயாரா இருக்கிறோம் அப்படின்னு அந்த வகையில ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. நாங்க எப்போ வேணா வருவோன்ற மாதிரி நம்ம பார்த்தோம் செய்திகள்ல. இப்போ இவருக்கு அந்த நம்பர்ஸ் குறைக்கணும் அப்படின்னா அது ஒண்ணு. அதிமுக மட்டும்தான் அவரு எதிரினே சொல்லல. நீங்க இதுல பார்க்கணும், கொள்கை எதிரி, அரசியல் எதிரி, 2 கட்சியை சொன்னாரு. எதிரினே சொல்லாத அதிமுகல இருந்து நீர்த்து போன கட்சி, தீர்ந்து போன கட்சி எல்லாம் சொல்லிட்டு அந்த கட்சியில இருக்கவங்க எல்லாம் கூட்டுக்கிறாரு. ஊழல் கட்சின்னாரு, அந்த கட்சியில இருக்கவங்க எல்லாம் கூட்டுக்கிறாரு. அது என்ன கணக்குன்னு தெரியல. பட் அவங்களுடைய டார்கெட் ஏடிஎம்கேவை 0 பண்ணிட்டு திமுக வர்சஸ் தாவேகா அந்த டெம்போல போனா வெற்றி பெறுவது அடுத்தடுத்த தேர்தல்கள்ல சொல்லவும். ஏன்னா திமுகங்கிறது ஆல்ரெடி இப்போ வந்து ரொம்ப கிட்டத்தட்ட வந்து ஊழல்ன்ற பேர்ல புதுசா வந்த தாவேகாவுக்கு முதல்வரா இருந்த ஸ்டாலினே தோத்து போற அளவுக்கு ஒரு வேலை நடந்து போச்சு. தேர்தல் நல்ல ஒரு பெரிய மாற்றம் நடந்து போச்சு. அப்போ இப்ப அவங்களுக்கு என்னன்னா, இங்க முதல்வர் வேட்பாளராக இருந்த ஸ்டாலின் தோத்துட்டாரு, அங்க எடப்பாடி ஜெயிச்சுட்டாரு. அப்ப அந்த கட்சியை காலி பண்ணா இங்கே 2த்தையும் காலி பண்ணிட்டோம்னா நம்ம நடுவில் நிக்கலாம் அப்படிங்கிற விதத்துல அவங்க அதிமுக 0 பண்றதுல மட்டும்தான் குறியா இருக்கிறாங்க. நீங்க இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது ஒண்ணு இருக்கு. நம்ம நண்பர்களோட பல பேரோட பேசும்போது அவங்க எல்லாருமே அதே மாதிரிதான் கருத்து சொன்னாங்க. அது எப்படி தாவேகா வந்து எல்லா தொகுதியிலையும் கரெக்டா கிட்டத்தட்ட ஒரு அளவுல ஜெயிச்சாங்க, ஒரு ரீச் பெருசா இருந்தது, எல்லா இடத்துலயுமே அவங்கதான் போது கிட்டத்தட்ட 108 அவங்களா வந்தாங்க, பெரிய அளவுல அலை அடிச்சு வந்தாங்க. ஆனா எப்படி கரெக்டா லீமா ரோஸோட தொகுதியில மட்டும் அவங்க ஜெயிக்கல. அதே மாதிரி அவருடைய மார்ட்டின் அவருடைய மகன் பாண்டிச்சேரியினால அங்க வந்து ஒண்ணு தாவேகா பெரிய அளவுல இதுவே இல்லை, எப்படி நடந்தது அப்படின்னாங்க. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா லீமாரோஸ் ஜெயிச்சுட்டாங்க, அவங்க வந்து அந்த கட்சியில எம்எல்ஏவா இருக்காங்க. ஆனா வரிசையா ஒருத்தரா வராங்க. இப்போ வெளியில இருந்து ஒருத்தர் போய் பேசுறாருன்னு வச்சுங்களேன் கட்சியில, அது ஒரு பேசு பொருளாகும். கட்சிக்குள்ளேயே இருக்கிறவங்க பேசினாக்க அது ஒரு பேசு பொருள் ஆக போறது இல்லை. இது நான் யாரையும் காரணம் வைத்து சொல்லவில்லை, பொதுவா சொல்றேன். அப்போ இதுக்குள்ள ஏதோ ஒரு அரசியல் நடக்குதுங்கிறது தெரியுது. ஆனா என்ன அரசியல் அப்படிங்கிறது புரியல. ஏன்னா தாவேகா ஜெயிச்ச அரசியலே இன்னி வரைக்கும் யாருக்கும் புரியல. சோ அதுக்கு அவங்க பண்ற அரசியல் என்ன பண்றாங்கிறது புரியல. ஆனா அதிமுகவை அழிப்பது மட்டும் அவர்கள் நோக்கம். அதை கரைத்து விட்டு திமுக ஒன்றுமில்லாத திமுக, ஒன்றுமே இல்லாத அதிமுக அப்படிங்கிற கணக்கை நோக்கி தான் போறாங்க. இதுல 2 நாள் முன்னாடி ஒரு காணொளி வந்தது. அவரு தாவேகா ஆபீஸ் வாசல்ல ஒரு 10,000 பேர் லைன்ல நின்னாங்க, அப்படியே வரிசையில வந்து நிக்கிறாங்க மாற்று கட்சியினர் எல்லாம் சேர்றதுக்கு. 2 கிலோமீட்டருக்கு வரிசையில இருக்காங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க பனையூர் அலுவலகம் முன்பு. நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி விளம்பரங்கள்னாலதான் இப்ப இவங்க எல்லாம் தாவேகாவை நோக்கி படையெடுக்கிற காரணம். நான் என்ன கேட்கிறேன், திருச்சியில இருக்கிற ஒரு 10 பேர், மதுரையில இருந்து ஒரு 20 பேர் மாற்று கட்சியினர் வராங்க இங்க சேர்றதுக்கு. அவங்க வரும்பொழுது இங்க டோக்கன் கொடுத்து கரெக்டா நம்பர் போட்டு இவங்களை நிக்க வச்சு பண்றது யாரு? அப்போ ஆர்கனைஸ் பண்ணாம வெளியில நிக்க வச்சு ஒரு கூட்டம் காட்டி அதுக்கப்புறம் ஓட விடணும், ஒரு பெரிய பரபரப்பை உண்டாக்கணும் அப்படின்ற விதத்துல இன்னமும் விளம்பரம் அந்த இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரியும் தாவேகால. நீங்க ஒரு ஆள் வராரு, 10 பேர் வராங்க, வண்டி போகும், இறங்குவாங்க, சேருவாங்க, போயிடுவாங்க. 5 நிமிஷம் தான், மேக்சிமம் 5 நிமிஷம் போயிடுவாங்க. நீங்க எதுக்கு ஒரு 10,000 பேரை உள்ள நிக்க வச்சு 1 கிலோமீட்டர் கியூ எல்லாம் காட்டி, எப்படின்னா இங்க வாங்க, இங்க வந்து டியூஷன் சென்டர், கோச்சிங் சென்டர்லாம் விளம்பரம் போடுவாங்க பாருங்க, அந்த மாதிரி எங்கள்கிட்ட ஆள் நிக்குது பாத்தீங்களா, நீங்க வாங்க இங்க எங்கள்கிட்ட ஆள். நீங்க இது கூட ரொம்ப மோசமான விஷயம். ஒரு 10 நாள் முன்னாடி, ஒரு வாரத்துக்குள்ள நினைக்கிறேன், கடம்பூர் ஒரு ஜனவதமா ஒரு அதிமுகல இருந்து வந்தாங்க ஒரு 4 பேரு, வாசல்ல அவங்கள நிக்க வச்சுட்டு அவங்க கூட வந்தவங்க எல்லாரையும் ஒரு என்ன சொல்றது ஆட்டு மந்தைகள் மாதிரி கதவை திறந்து விட்டோன்னே அடிச்சுக்கிட்டு உள்ள ஓடுறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய கட்சியில இருந்து வந்திருக்கிறாங்க, எவ்வளவு அங்க ஒரு பெரிய பதவியில இருந்தவங்க, அவங்க கூட இருந்தவங்க எப்படி இருக்கணும். ஆனா ஆட்டு பந்தைகள் மாதிரி கதவை மூடி வச்சுட்டு டக்குன்னு திறந்து எல்லாரையும் உள்ள ஓட விட்டு அந்த வீடியோ எடுத்து போடுறாங்க. வெளியில அந்த தலைவர்கள்லாம் 4 பேரு அவங்க கூப்பிட்டு ரோட்ல நிக்கிறாங்க.
சோ இதையெல்லாம் பார்க்கும்போது வருத்தமா இருக்கு. நீங்க கட்சியில போய் சேரலாம், அது உங்களுடைய உரிமை. மாற்று கட்சியில போய் சேரலாம், எந்த கட்சியில வேணா போய் சேரலாம். ஆனா அதுக்கு ஒரு மாண்பு இருக்கிறது, எப்படி சேரணும்னு ஒரு இது இருக்கிறது. இப்போ இவங்க கட்சிக்கு வரும்போது எப்படி வந்தாரு, தேர்தலுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. வி.எஸ். பாபு வந்தாரு, எப்படி போய் சேர்ந்தாரு? செங்கோட்டையன் வந்தாரு. அந்த அவங்க எல்லாம் சேர்ந்த போது அந்த நிகழ்ச்சி எப்படி நடந்தது? ஜெயிச்சதுக்கு பிறகு வெளியில வந்து இந்த இது மாதிரி ஆட்டு வந்தவன் நிக்க வைக்கிறது, ஓட விடுறது, வர தலைவரை வாசல நிக்க வைக்கிறது, இந்த அரசியல் தான் வருத்தம் அளிக்கிறது. எல்லோரும் தாவக நோக்கி நகர்கிறார்கள்ன்ற பிம்பத்தை கிரியேட் பண்ணணும். எப்படி பண்ணணும்? ஒரு லைன் நிக்க வச்சு கூட்டம் காட்டி எல்லாரும் வராங்க, அப்ப நமக்கு இங்கதான் எதிர்காலம், வேற இடமே இல்லை அப்படின்னு போக வைக்கிற அந்த ஒரு அரசியலை செய்கிறார்களோ என்றுதான் சந்தேகமா இருக்கிறது. ஆனா விஜயபாஸ்கர் அவர்கள்லாம் போவாரு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அவர்லாம் அதிமுக அவ்வளவு விசுவாசமா இருந்தவர், நல்ல பொறுப்புல இருந்து பதவியில இருந்தவர், நல்ல படித்தவர், பண்பாளர்னு பேர் வாங்கினவர். ஆனால் அவர் இப்படி செல்வது என்பது அதிமுக ஒரு இழப்பு தான். இளமை காலம் முதலே அதிமுகவில் தன்னுடைய பயணங்களை, களப்பணிகளை மேற்கொண்டிருக்காரு. படிக்கிற நாள்ல இருந்து அதிமுகல ஒரு போர் வீரராக அதிமுகல களத்துல மக்களோட கலந்திருக்காரு. இன்றும் விராலிமலை தொகுதியில போனா அவரை பற்றி மக்கள் கூறுவதுதான் அதிகம். அதிமுகவும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை தான் தொகுதி மக்களிடையே இருக்குங்கிறது. கண்டிப்பா இல்ல, அதுதான் சொல்றேன். ஏன்னா அவர் வந்து அவ்வளவு நல்ல ஒரு இதுல இருந்தவர், பண்பாளர், யார்ட்டையும் அது வந்து பேச மாட்டார். அவர் வாய்ஸ் கூட மைக்க பக்கத்துல வச்சாதான் கேட்கும். அவ்வளவு சாஃப்டான ஒரு ஆள், சாஃப்டா பேசுவார், யார்ட்டையெல்லாம் கடிஞ்செல்லாம் பேச மாட்டார், நல்ல ஒரு இதுல இருந்தவர். ஆனா அவரே போறாருன்னா இதுக்கு பிறகாவது அதிமுக சுதாரித்துக் கொள்ள வேண்டும், எடப்பாடி அவர்கள் விழித்துக் கொள்ள வேண்டும், கட்சி சுதாரித்துக் கொள்ள வேண்டும். அததான் இந்த ஒரு நகர்வு சொல்லுது அவருக்கு. சார், நம்ம பாக்குறோம் தனியார் பள்ளிக்கூடங்களின் தலைமை கிட்டே ஒரு ஹார்ஷான ஒரு புகார் ஒன்று வந்திருக்கிறது சென்ற திமுக ஆட்சியை பற்றி. அதாவது ஒரு அங்கீகாரத்தை புதுப்பிக்கணும், ஒரு தடையில்லா சான்றிதழ் கொடுக்கணும் அப்படின்னா தனியார் பள்ளிகளுக்கு ரூபாய் 25 லட்சம் லஞ்சம் வாங்கினாங்க திமுக அரசு. அதே மாதிரி 1000 பள்ளிகளுக்கு அங்கீகாரத்தை புதுப்பிக்க ஆண்டுதோறும் நீங்க வந்து 5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கறதையும் கேட்டு வாங்கினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? 2021 25 வரை நடந்த இந்த விஷயம் இன்று 26 புகாராக வெளிவந்திருக்கிறது. தனியார் பள்ளிகள் அந்த அமைப்பு மூலமா வெளிவந்திருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இதை கொஞ்சம் சீரியஸ் அலிகேஷனா தான் எடுக்கணும் அவங்க. ஆக்சுவலா இது கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்ப இவங்க சொல்லியிருக்கிறத ஒரு அடிப்படை ஆதாரமா வச்சு, யார்கிட்ட கொடுத்தீங்க, உங்கள்கிட்ட யார் கேட்டது, உங்கள்கிட்ட அதுக்கான பேரம் பேசியது யார், கொடுத்தது எப்படி, அந்த வழிமுறைகள் என்ன அப்படின்னு கேட்டு ஒரு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேமை வெளியில கொண்டு வரும். ஆனா வழக்கம் போல இன்னைக்கு பேசிட்டு நாளைக்கு மறந்துட்டாங்கன்னு சொன்னா அது வெறும் அரசியலுக்கான பேச்சாதான் இருக்கும். ஏன்னா திமுக ஊழல்னு இந்த 5 வருஷத்துல இந்த கடந்த 21, 26 ஆட்சியில மிகப்பெரிய ஊழல் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு இந்த முதல்வரே தோத்து போற அளவுக்கு ஒரு தோல்வி. அப்போ இது மாதிரி ஒண்ணுன்னா வெளியே வருதுன்னா இவங்க 5 வருஷத்துல ஏன் அவங்க ஒரு தடவை கூட கோர்ட்டுக்கு போல? ஏன் கோர்ட்டுக்கு போல? இந்த அரசு எங்களுக்கு காசு கேட்குது, எங்கள்கிட்ட லஞ்சம் கேட்கறாங்க அதிகாரிங்க, ஒரு முறை கூட ஒரு அறிக்கை கூட விடவில்லை இவர்கள். ஏன்? அப்ப 5 வருஷம் வாயை மூடிட்டு இருந்தாங்களே எதுக்காக? பயத்துல இருந்தாங்களா? இவங்க எல்லாம் பயப்படுறவங்களா? பயப்படுறவங்க கிடையாது. இவங்கெல்லாம் யாரா இருந்தாலும் போல்டா பேசுறவங்க இல்லையா? டக்குன்னு நீட் அப்படின்னு வந்தா ஒன்றிய அரசு அப்படின்னு பேட்டி கொடுக்குறவங்க தானே இவங்க. புதிய கல்விக் கொள்கை ஏற்க மாட்டோம், 3 மொழி ஏற்க மாட்டோம்னு பேட்டி கொடுக்குறவங்க தானே இவங்க. மத்திய அரசையே எதிர்க்கிறதுக்கு தெம்பு இருக்கிற இவங்களுக்கு மாநில அரசு எதிர்த்து கோர்ட்டுக்கு போக முடியாதா? ஏன் போல? அப்போ 5 ஆண்டுகளாக இவர்களுக்கெல்லாம் வேலை நடக்கணுங்கும் போது காசை கொடுத்து பண்ணிட்டு இப்ப இவங்க வந்து இவங்கள்ட்ட வந்த உடனே இந்த மாதிரியான ஒரு கருத்து சொல்லும்போது இவர்களும் குற்றவாளிகள் தான். 5 ஆண்டுகளாக லஞ்சம் கொடுத்திருக்கிறார்கள், இவர்களும் குற்றவாளி தான். கேஸ் போட்டா இவங்களும் தான் சிக்குவாங்க. அதை அவர் செய்யணும். முதல்வர் விஜய் அவர்கள் அதை செஞ்சார்னா இதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். நம்ம கொடுத்துட்டு அப்புறம் பேசினா நம்ம மேலேயும் தப்பு தானே அப்படின்ற ஒரு உணர்வு எல்லாருக்கும் வரும். அதை அவர் செய்யணும் கண்டிப்பா. ஏன்னா ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம், 5 வருஷமா நான் காசு கொடுத்தேங்க, அவருக்கு யார்கிட்ட கொடுத்தீங்க அதெல்லாம் சொல்ல மாட்டேன், சும்மா சொல்லிட்டு போறேன் அப்படின்னு போனா அது சரியான ஒரு நகர்வாக அரசியலாக இருக்காது. அதை வந்து கண்டிப்பா அவங்க வந்து கேட்கணும், அதை கொண்டு போய் சொல்லணும். ஏன்னா அவங்க 5 வருஷமா தான் சொல்றாங்க, அதுக்கு முன்னாடி நாங்க கொடுத்தோங்கிறத சொல்லல. நல்லா யோசிக்கணும். 21 இந்த திமுக ஆட்சியில் நாங்கள் கொடுத்தோம் 5 ஆண்டுகளாகன்றாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி ஏன் சொல்லல? அந்த இடத்த நோட் பண்ணணும் கண்டிப்பா.
இந்த 21க்கு முன்னாடி நாங்க கொடுக்கறேங்கிறத அவங்க சொல்லல. ஏன்னா அங்க பள்ளி கல்வித்துறையில இருந்த செங்கோட்டையன் கூட நிக்கிறாரு. இப்போ போய் 21க்கு முன்னாடி வாங்கினாங்கன்னு சொன்னா அவர் பேரும் தானே சேர்ந்து வரும், செங்கோட்டையன் பேர் சேர்ந்து வரும்ல. அப்போ இது இவர்கள் சொல்வது என்பது 21 காலகட்டம் திமுக வாங்கியது. அப்போ அதிமுக காலத்தில் செங்கோட்டையன் அவர்கள் சரியாக இருந்தார், அதிமுக ஆட்சி ஊழல் ஆட்சி அல்ல அப்படின்னு ஒரு இந்த வாக்கு மூலம் பேசும். அப்படி இல்லை என்றால் அதிமுக ஆட்சி ஊழல் ஆட்சி தான், ஆனால் செங்கோட்டையன் நல்லவராக இருந்தார், அவர் வாங்கவில்லை அப்படின்னு ஒரு கருத்தை கொண்டு வருவாங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் இதை விசாரிச்சு இதனுடைய அடிநாதம் வரை தேடி பிடித்து இந்த காசு இவ்வளவு, ஒரு ஸ்கூலுக்கு இவ்வளவுன்னு காசு வாங்கினது யாரு, எதுக்கு வாங்கினாங்க, புடி எல்லாரையும் பிடிச்சாங்கன்னா அது மிகப்பெரிய திருப்பமா இருக்கு. ஏன்னா சும்மா சொல்றதுங்கிறது இல்லை, அதை அந்த ஒரு அடிப்படை ஆதாரமாக கொண்டு அவங்க சும்மா ஏதோ ரோட்ல போற ஒருத்தர் பேசல, பொறுப்புல இருக்கிறவங்க பேசியிருக்கிறாங்க, ஃபெடரேஷன்காரங்க. ஸோ கண்டிப்பா அதை வந்து நடவடிக்கை எடுக்கணும். எடுத்தாங்கன்னா தாவேக ஆட்சிக்கு அது ஒரு நல்ல பெயராக நிற்கும். இந்த ஆட்சிக்கு அது ஒரு மைல்கல்னு சொல்லலாம். ஏன்னா ஊழல் வேணான்றாங்க, பாத்தீங்களா இவங்களை பார்த்துட்டு வந்தா கூட இவங்க கூடயே இருக்கிறவங்க அந்த சொன்ன உடனே ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு இருக்கும். ஸோ அதுதான் அதுல அடிப்படை. இவங்க லஞ்சம் கொடுத்தோம் சொன்னது புதுசே கிடையாது. திமுக எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் எல்லா இடங்களிலும் ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சு காசு தான், காசு இல்லாம நகரவே நகராது. அது மக்களுக்கு தெரிஞ்சதுனால்தான் புறக்கணிச்சாங்க. ஏன்னா நீங்க நான் சொல்லல, பிடிஆர் அவர்களுடைய ஆடியோ வெளிவந்தது 30,000 கோடி 50,000 கோடின்னு, நம்ம சொல்லல, இவங்களுடைய உறவினர்கள்லாம் படம் எடுக்க வந்தாங்க. ஏது திடீர்னு தெரியாது, 500 கோடி 1000 கோடி 200 கோடி 300 கோடின்னு எல்லாம் வந்தாங்க. அப்போ அதெல்லாம் எந்த பணம், இதுல இருந்து வந்த பணமா அப்படிங்கிறத அவங்கதான் சொல்லணும். மக்கள் நொந்து போய் கொடுத்த பணமா அப்படிங்கறத இவங்க தான் சொல்லணும். அவர்கள் வியர்வையில் வந்த பணமா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சு முதல்வர் நடவடிக்கை எடுத்தாருன்னா கண்டிப்பாக இன்னைக்கு அவங்க சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும். சார், நம்ம பாக்குறோம், கம்மிங் பேக் டு அதிமுகவினுடைய ஒவ்வொரு கோட்டையாக தாவேகா தன் பக்கம் இழுப்பதை பார்க்கும்போது, தாவேகா ஒரு 9 தொகுதியில ஒரு பெர்ஃபார்மன்ஸ பண்ணாம இருந்தாங்க. அது நாகையாக இருக்கட்டும், விழுப்புரமாக இருக்கட்டும், இல்லைன்னா நீலகிரியாக இருக்கட்டும். அப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கொஞ்சம் வந்தீங்கன்னா மயிலாடுதுறை, அரியலூர், திருவாரூர், தென்காசி அப்படிங்கிற மாதிரியான இடங்கள்ல எல்லாம் 7 மாவட்டங்கள் 7 மாவட்டம் ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே இல்ல. சோ இவருக்கு வந்து ஒரு கரிஷ்மேட்டிக் வேவ் இருக்கு. அந்த கரிஷ்மேட்டிக் வேவ இந்த முறை வந்து அவர் வந்து வாக்குகளாக மாற்றி சீட்டா கன்வெர்ட் ஆகி 118 மேஜிக் நம்பர்ஸ் இல்லைனாலும் 108 டச் பண்ணிட்டாரு. ஆனா இதே ஒரு கரிஷ்மேட்டிக் வேவ் அப்படிங்கிறது ஒவ்வொரு தேர்தலிலும் தொடராதுங்கிறது தாவேகாவினருக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. அதனால் தானவோ என்னவோ கட்சிக்கு அடிப்படையாகவே ஒரு ஆர்கனைசர்ஸ் வேணும், ஒரு பூத் லெவல்ல ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பு வேணும். அதுக்கு யார் எலிஜிபிள்னா திமுக அதிமுகவை சேர்ந்தவர் தான் பூத் லெவல்ல வந்து தாவேகாவை ஸ்ட்ராங் செய்வதற்கு எலிஜிபிள். அப்படிங்கிற ரீதியில இந்த 2ஆம் கட்ட தலைவராக அறியப்படும் ஆர்கனைசர்ஸ பார்த்து குறி வைக்கிறாங்களோ தாவேகா? இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் சொல்லணும்னு பார்த்தா ஒரே ஆள் தான். இந்த தேர்தலுங்கிறது ஒன் மேன் ஷோ. தாவேகாவை பொறுத்த மட்டும் ஒன் மேன் ஷோ. நீங்க திரு விஜய் அவர்கள் நினைப்பீங்க, ஒன் மேன் ஷோ திரு ஆதவர்ஜுனா. அவரால் மட்டும்தான் இந்த வெற்றி சாத்தியமாச்சு. ஏன்னா நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், அந்த தேர்தல் முடிஞ்சு ஜெயிச்சதுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், திமுக எங்கெல்லாம் அந்த பெண் அமைப்பும் அவர்களுடைய அந்த நூக்கன் கார்னர்ல என்ன பண்ணுவாங்க அவங்க அப்படிங்கிறது ஆதவர்ஜுனாக்கு தெரியும். அவர் அங்க ஏற்கனவே இருந்தவர். சோ அதுக்கு எப்படி கவுண்டர் கொடுக்கணுமோ கரெக்டா சோசியல் மீடியால வச்சு கவுண்டர் கொடுத்தாரு, விஜய் ஜெயிச்சிட்டார். ஸோ ஒன் மேன் ஷோவா ஆதவர்ஜுனா கொண்டு வந்தாரு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி அடுத்தடுத்த எலெக்ஷன்லயே அது கண்டினியூ பண்ண முடியாது, அதனாலதான் எடுக்கிறாங்க. ஆனா குறிப்பா அதிமுக காலிப்படல மட்டும் என்ன, இப்ப திமுகல இருந்தும் எடுக்கலாமே, பாமகல இருந்து எடுக்கலாமே, எல்லா கட்சியில இருந்து எடுக்கலாமே ஆள. ஏன் அவங்க எல்லாம் இப்போ அதிமுக மட்டும்தான் பூத் லெவல் ஏஜென்ட் இருக்காங்களா, 2ஆம் கட்ட தலைவர் இருக்காங்களா, அவங்க மட்டும்தான் அங்க ஒர்க் பண்ணுவாங்களா? இல்ல. சரி, இப்போ திமுக பூத் லெவல்ல வேலை பார்க்கறதுக்கும் அதிமுக ஜெயலலிதா அவர்களால கட்டமைக்கப்பட்ட அந்த ரசிகர் மன்றங்களாக இருந்து பூத் ஏஜென்ட்டாக செயல்பட்டவர்கள் வேலை பார்க்கறதுக்கும் பல்லாயிரக்கணக்கு மடங்கு வந்து வித்தியாசம் இருக்கு சார். 2 பேர் வேலை பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதிமுகல இருக்கிற அந்த ஒரு நேர்த்தியான ஒரு ஒர்க்மேன்ஷிப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா திமுகல மிஸ் ஆகும். இல்ல,
இந்த விஷயத்துல நான் வேற மாறுபடுறேன். அதாவது எம்ஜிஆர் அவர்களுடைய ரசிகரா இருந்து வந்ததெல்லாம் 77க்கு முன்னாடி. அவங்க ரசிகரா இருந்து அதுக்கப்புறம் கன்வெர்ட் ஆனாங்க, அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, அதெல்லாம் அப்போ. நீங்க 90ஸ்ல ஜெயலலிதா வந்ததுக்கு அப்புறம் 91ல அவங்க வந்ததுக்கு அப்புறம் எந்த ரசிகர் வந்து அவங்கள்ட்ட சேர்ந்தாங்க? எந்த ரசிகர் வந்து சேர்ந்தாங்களா? அவங்களுக்கு ரசிகர் இருந்தாங்களா? அப்போ ரசிகர் மன்றம்லாம் கிடையாது அவங்களுக்கு. அந்த எந்த ரசிகர் மன்றம் வந்து அவங்கள்ட்ட சேர்ந்துச்சு? கட்சியில இருந்தவங்க, பிரிஞ்சு போனவங்க, வந்தவங்க, இப்படி இப்படின்னு இருந்தவங்க, நிறைய பேர் வந்தவங்க சேர்ந்தாங்க. அவங்க எல்லாரையும் முறைப்படுத்தினாங்க. ஆனால் திமுகல நீங்க ஒரு பூத் ஏஜென்ட் கிட்ட கேட்டீங்கன்னா, காலையில 10 மணிக்கு தேர்தல் நீ கேட்டீங்கன்னா 10 மணிக்கு கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க 3 தெரு வந்தாச்சு, 6 பேர் வரல, இந்த தெருவில் 6 பேர் பாக்கி, இந்த தெருவில் 7 பேர் பாக்கின்னு சொல்லுவாங்க. திமுக அந்த அளவு வேலை செய்வாங்க. அதிமுக அதுல அந்த அளவு வேலை செய்ய மாட்டாங்க. அதாவது வாக்காளர்களை கொண்டு வருவதற்கு வேலை செய்யலாம் கிரவுண்ட் லெவல்ல. ஆனா எத்தனை பேர் வந்திருக்காங்க, ஒரு தெருவுல எத்தனை பேர் பாக்கி, ஒரு வீட்டுல எத்தனை பேர் பாக்கின்னு திமுக காரங்க ஃபிங்கர் டிப்ல வச்சிருப்பாங்க. எவ்ரி half an hour they will be updating to the head office. அறிவாலயத்துக்கு போயிட்டு இருக்கும். அவங்க அதை வச்சு அடுத்த மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. திமுக அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். அதிமுக அந்த ஸ்ட்ரென்த் கிடையாது. திமுக அந்த ஸ்ட்ரென்த் உண்டு. ஐடி விங் வேற, இவரு இந்த பெண் அமைப்பெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஐடி விங், சோசியல் மீடியா, இந்த சார்பு ஊடகம், இந்த 200 ரூபா ஊடகம், இதெல்லாம் வந்து சேர்ந்து போச்சு. பெரிய நெட்வொர்க் அவங்களுக்கு. அதிமுக அந்த அளவு கிடையாது. ஆனால் களத்தில் இறங்கி வேலை செய்யறதுங்கிறது அந்த பிரச்சார இதுவா இருக்கட்டும். இப்ப செங்கோட்டையன் அவர் வந்து பிரச்சாரத்துல பெரிய ஆள், அந்த ரூட்டு போட்டு கொடுக்கறதுல பெரிய ஆளு. ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு ரூட் போட்டு கொடுப்பாரு, இப்படி இந்த ஊர் போனோம், அப்படி அந்த ஊருக்கு போயிட்டு சுத்தி வரணும், அதுல பெரிய ஆள். அதே மாதிரி விஜயபாஸ்கர் அவர்கள் தேர்தல் நேரத்துல பிரச்சாரத்துல பேசுறதா இருக்கட்டும், அந்த ஆர்கனைஸ் பண்றதா, அதெல்லாம் ஓகே. ஆனால் திமுகவை மிஞ்சி விட்டார்கள் அதிமுகவினர் சொல்ல முடியாது. ஏன்னா திமுக அதுல கிங்கு. ஆனா இந்த முறை கோட்டை விட்டது வேற காரணம். அதீத நம்பிக்கை, ஓவர் கான்பிடன்ஸ். நம்ம தான் என்ன பண்ண போறோம், போவே வேண்டான்னு உட்கார்ந்ததுதான் காரணம். ஆனால் அதிமுகல அவங்க எல்லாருமே வேலை செய்வாங்க. அது ஓவரான பெரிய லெவல்லாம் கிடையாது. நல்லா வேலை செய்வாங்க. நல்லா வேலை செய்வதற்கும் வேலையை நல்லா செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஸோ அதனால அது வேறு, இது வேறு. ஆனால் அதிமுக அவங்க எடுக்கிற காரணம் 2 வேலை. ஒண்ணு கட்சியும் உடைக்கணும். அங்க இருக்கிறவங்களை எப்படி கட்சியை கரைக்க முடியும்? ஆளுங்கெல்லாம் இங்க கொண்டு சேர்த்துருவோம். ஏன்னா செங்கோட்டையன் இருக்காரு. இப்ப வரவங்க எல்லாம் இது வந்து செங்கோட்டையனோட ஒரு சோர்ஸா இருக்கும். இவங்க எல்லாமே வரும்போது ஏற்கனவே அங்க இருந்து இங்க இருக்கிற செங்கோட்டையன், அண்ணன் செங்கோட்டையன் பாத்துக்குவாரு, அவருடைய ஒரு லாபி கிரியேட் ஆகும். நீங்க என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி பேசணும்னா புஷியானந்த் அனுப்புனா போறோம். ஏன்னா அவர் அங்கிருந்து அந்த கூட்டணியில வந்தவர், பாஜகவோட கூட்டணியில தேர்தலில் நின்னவர். சோ அங்க பேசுறோமா, ஏன்னா இவர் பேசுவார். விடுதலை சிறுத்தை யார் பேசினாங்க நீ யோசிச்சு பாருங்க. விடுதலை சிறுத்தை யார் கூட்டணி? அப்ப ஆப்வியஸா நீங்க பாருங்க, அவங்க அந்த லாபி கரெக்டா மெயின்டைன் பண்றாங்க. அதிமுகவா இவரு கரெக்டா அதை செட் பண்ணி இந்த மேன் டு மேன் மார்க்கிங்னு விளையாடுவாங்க கேம்ல. அந்த மாதிரி இவங்க கரெக்டா ஆள் வச்சு தூக்குறாங்க. அதுதான். மத்தபடி இவங்களுக்கான ஆளெல்லாம் இல்லை. இப்போ இவரு அந்த ஊர்ல எல்லாம் இப்ப ஜெயிச்சாங்கல்ல, தாவேக்கால நிறைய பேர் ஜெயிச்சாங்க ஒரு ஊர்லயும். அவங்க எல்லாம் யாருக்கு தெரியும்? ஆனா அவங்க வேலை பார்த்து ஜெயிச்சாங்கல்ல, அவங்க வேலை பார்த்துருக்காங்கல்ல. உதாரணத்துக்கு அந்த அறநிலைத்துறை அமைச்சரா இருக்காரு ரமேஷ், இந்த பர்வேஷன் ஒருத்தர் இருக்காரு அமைச்சரா இருக்காரு. மரியா வில்சன் எந்த வேலை பார்த்திருப்பாரு? ஆனா அவருக்காக அந்த பகுதியில வேலை பார்த்திருக்காங்கல்ல ஆளுங்க. இப்ப அவங்க அந்த வேலை பார்த்திருக்காங்க, அந்த பகுதியில அவருக்காக டீம் ஒர்க் பண்ணிருக்கிறாங்க. அப்பதான் ஜெயிக்க முடியுதுங்கும் போது, சோ இந்த நெட்வொர்க் இவங்கள்ட்ட இருக்கு. ஆனா இவங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி 2ஆம் கட்ட தலைவர்கள் வேலை செய்யல. அந்த அரசியலை கட்சியை காலி பண்ணணும்னா அவங்க எல்லாம் இங்க தூக்கிட்டு வந்தா அந்த பதவி என்ன, அதுக்கு ஈடான பதவி. ஓகே, இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு அமைப்பெல்லாம் இருக்கு, பல வெளிநாடுகள்ல அமைப்புகள்லாம் இருக்கு, கட்சிக்கான அமைப்புகள். அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு செயலாளர் அப்படிங்கிறது பொதுச் செயலாளர்னா ஒரு கட்சியோட கிளைக்கு ஒருத்தர் தான் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ஆச்சரியமான வகையில 2 கட்சியை சொல்றேன் நான். ஒரு கட்சி என்ன பண்ணுச்சுன்னா, செயலாளர், பொதுச் செயலாளர், அமைப்பு செயலாளர், செயல் செயலாளர், என்னன்னா யாருக்கும் எத்தனை பேர் வந்தாலும் பதவி, ஆனா அவங்க எல்லாருமே செயலாளர். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி கொடுக்கும்போது எந்த பிரச்சனையும். அந்த மாதிரி இங்க யார் வந்தாலும் சரி, உள்ளவா பதவி வாங்கிக்கலாம், வா 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 வா, கட்சி பதவி வாங்கிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம், வா. அப்போ எல்லாருமே இங்க வருவாங்க. அங்க அதிமுகல தேய்மானம் நடந்துகிட்டு இருக்கு, ஏற்கனவே எல்லாரும் பிச்சுக்கிட்டு போறாங்க, பிரச்சனை நடக்குதுங்கும் போது ரொம்ப அழகா அங்கே நீங்க வந்தா நமக்கு டக்குன்னு கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அது ஒரு விதம். ஒரு கட்சி இருக்கு, அதையும் சொல்றேன். பல அமைப்புகளையும் பார்த்திருக்கேன், அதனால சொல்றேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்க, ஒரு சின்ன டி நகர் மாதிரி ஒரு ஏரியான்னு வச்சுங்களேன், சென்னையில டி நகர் பகுதி மாதிரி ஒரு ஏரியா. அப்ப டி நகருக்கு ஒரு வட்ட செயலாளர் தான் இருப்பாரு.
தென் சென்னை கிடையாது, டி நகருக்கு ஒரு வட்ட செயலாளர் இருப்பார் எல்லா கட்சியிலுமே. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, டி நகர் பகுதியில எந்த சைட்ல இருந்து வந்தாங்க, இந்த தெற்கு போக்குரையில இருந்து வந்தாங்க. அப்போ எப்பா புதுசா எல்லாரையும் ஆள் பிடிக்கிறாங்க, நீ வந்து தெற்கு பகுதி தெற்கு வட்ட செயலாளர்னாங்க. அப்புறம் இன்னொருத்தர் இந்த நார்த் உஸ்மான் ரோட்ல இருந்து வர்றாரு, அவரு வடக்கு பகுதி செயலாளர் அப்படின்னாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு இடத்துலயும் ஆள் பிடிக்கிற மாதிரி இவங்க கூட்டிட்டு வந்து இங்க ஆள் சேர்க்கணும். எல்லாரையும் நீ இந்த கட்சியில இருந்து நீ கூட்டு வா, இந்த கட்சியை இப்படி கொண்டு வா, செட் பண்ணி எல்லாத்தையும் டோட்டலா ரெடி பண்ணும். அவ்வளவுதான். இவங்களுக்கு அதிமுகவை அழித்து விட்டு திமுக தாவேக்கா என்று வந்தால் அடுத்த தேர்தலில் திமுகவை ஈஸியா காலி பண்ணிடலாம், நம்மளே திரும்பி வரலாங்கிற அந்த கணக்குல தான் பண்றாங்க. வேலை செய்யறதுக்குலாம் இவங்களுக்கு ஆள் இல்லாம இல்ல, இவங்களுக்கு இருக்கிற நெட்வொர்க்கு, ஆதவர்ஜனாக்கு இருக்கிற நெட்வொர்க்கு இன்னைக்கு திமுக நெட்வொர்க் கூட கிடையாது. he can do anything. ஓப்பனா சொல்றேன், அவரை வந்து மற்றவங்க மாதிரி அவர் வந்து துணை நிழல் முதல்வரா அப்படிலாம் கிண்டல் பண்ணல. ரியலி எஸ் ஒர்க். ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் என்ன பண்ணா எப்படி பண்ணா கவுண்டர் பண்ண முடியுங்கிறத நல்ல விதமா ஒர்க் பண்ணது சூப்பரா பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விதத்துல சொல்றேன். ஸோ அதனால அதிமுகவில் இருந்து எடுப்பதெல்லாம் கட்சியை மொத்தமா காலி பண்ணிட்டா இங்க வந்துருவாங்க, அப்ப இது நமக்கு நடக்கும்ங்கிற அந்த ஒரு கணக்கு தான், வேற எதுவும் கிடையாது. ஏன்னா இவங்க வேலை செய்வாங்க அப்படிலாம் எடுக்கிறதெல்லாம் கிடையாது. அப்படி பார்த்தா இங்க கிரவுண்ட் லெவலுக்கு திமுக தான் எடுக்கணும். ஸோ இது இந்த கணக்கு தான், வேற ஒன்றும் இல்லை.